ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக முதலாவது ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரின் நாமம் என்கிற தலைப்பிலே நாம் தேவ செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போவது யெகோவா ஓசேனு என்கிறதான கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 95ஆம் சங்கீதத்திலே 5-6 வசனங்களில் வாசிக்கும் போது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். யெகோவா ஓசேனு என்று சொன்னால் உருவாக்குகிற கர்த்தர் என்று பொருள். நம்மை உருவாக்கின ஆண்டவர், இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஓசேனு, அவர் உருவாக்குகிற கர்த்தர். அந்த உருவாக்குகிற கர்த்தர் எப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அவர் எப்படி உருவாக்கினார் என்று நாம் பார்த்து அதன் மூலமாக நாம் எப்படி உருவாக வேண்டும் என்பதை சிந்திக்க போகிறோம். அவர் இன்றைக்கு நம்மை அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கும்படியாக விரும்புகிறார். வேதத்திலே சில பக்தர்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச மார்க்கத்தாருக்கு அவன் தகப்பன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் அவர் இந்த பூமியிலே எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் தகப்பனாகிறான். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்கனவே அவனை இந்த பாதையில் நடத்தி வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமை ஆண்டவர் உருவாக்கினார். ஆபிரகாமும் உருவாகும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். முக்கியமான காரியம், தேவன் நம்மை அவருக்கு சித்தமான விதத்திலே உருவாக்குகிறவர். ஆனா நாம் ஒப்பு கொடுத்தாதான் அவர் நம்மை உருவாக்க முடியும். ஆண்டவர் உருவாக்குகிற தெய்வம் அவருடைய கருத்தில் எடுத்து சிலரை உருவாக்கும் போது சிலர் ஒப்பு கொடுப்பதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. ஆகவே அவர்களை உருவாக்க முடியாமல் போகிறது. ஆனால் ஒரு சிலர் முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால், ஆபிரகாம் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைத்த பொழுது எந்த ஒரு மறு வார்த்தையும் இல்லாமல் ஆண்டவர் காண்பிக்கிற அந்த தூரமான தேசத்திற்கு உடனடியாக அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை இப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதற்கு முதலாவது அங்கே அழைப்பு கொடுக்கும் பொழுது
முதல் அழைப்பிலே அவன் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வருகிறான். அந்த அர்ப்பணம், ஆண்டவரே நான் வர முடியாது, அவ்வளவு தூரம் என்னால் நடக்க முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி வர்றது, என் சொந்த மதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது, நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு நான் எப்படி வருவது என்று எதையும் அவன் கேட்கல. ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் அதற்கு உடனடியாக அடிபணிந்து அர்ப்பணித்து வந்தான். ஆண்டவர் அவனை உருவாக்க சித்தமாகி அவனை அந்த தேசத்திலிருந்து வேறு பிரித்து அவனை கொண்டு வந்தார். அவனை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்ற வேண்டும். விசுவாச மார்க்கத்தார் அத்தனை பேருக்கும் அவன் தகப்பன். ஏனென்றால் ஆபிரகாம் அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்திருந்தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அந்த தேசத்தை விசுவாசித்து, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஆபிரகாம் தொடர்ந்து அவன் பிரயாணம் செய்தான். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், நீ பார்க்கிற இந்த தேசம் முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். ஆகவே இந்த தேசத்தில் நீ என்ன செய், நடந்து திரி, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆகவே ஆபிரகாம் தனக்கென்று சொந்தமாக வீட்டை கட்டிக்கொள்ளாமல் கூடாரத்தில் வாசம் செய்து ஆண்டவர் சொன்னது போலவே ஒவ்வொரு இடமாக பெயர்ந்து போனான். இதெல்லாம் எவ்வளவு கடினமான காரியம். அவன் வாழ்க்கை முழுவதும் அலைந்து திரிந்தான். யாக்கோபு சொல்லுகிறான், என் பிதாக்கள் சஞ்சரித்த காலம் பரதேசியாய் சஞ்சரித்த காலம் என்று சொல்லுகிறான். அவனும் அவனுடைய பிதாக்களும் பரதேசியாய் சஞ்சரித்தார்கள் என்று அவன் அறிக்கை எடுக்கிறான் பார்வோனுக்கு முன்பாக. ஆகவே அவர்கள் ஒரு பரதேசியாய் சஞ்சரித்தார்கள். அவருக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது, ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வெள்ளியும் பொன்னும் திரளாய் இருந்தது. அவைகளெல்லாம் இருந்தும் ஒரு இடத்துல குடியிருக்க முடியாமல் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் அப்படி அவர்களை நடக்க சொன்னார். ஒவ்வொரு இடத்திலும் கால் மிதித்து நடக்க சொன்னார். ஆகவே ஒரு பகுதியாக அவன் கடந்து சென்று கொண்டே இருந்தான். நிலையாக ஒரு இடத்திலே அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற இடங்களுக்கெல்லாம் அவர்கள் போனார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை உருவாக்கினார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது இந்த சாராளத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் மூலமாக சந்ததி பெருகும் என்று சொன்னார். சொல்லி 25 ஆண்டுகள் ஆனது. 75 வயதிலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவன் மனதில் வைத்திருந்தான். அது எப்போது நிறைவேறும் என்று காத்திருந்தான். ஆனால் அது 25 ஆண்டுகளுக்கு பின்புதான் நிறைவேறினது. பாருங்க, 25 ஆண்டுகள் இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, சில இடத்துல கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எத்தனை வருஷம் விசுவாசித்து அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? ஏதோ ஒரு வாரம் 2 வாரம், சில மாதம் அல்லது சில வருடங்கள், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நம்ம நினைக்கிறோம், இது எனக்கு நடக்காது, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை நடக்காது, இது கிடைக்காது என்று சொல்லி நாம் நினைத்து அதை நாம் விட்டு விடுகிறோம். அல்லது ஆண்டவர் விட்டு விலகி தூரமாய் போகிறோம். ஆபிரகாம் அப்படி இல்லை. அவன் ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றி கொண்டு வந்தான். ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்து கொண்டு வந்தான். ஆண்டவரோடு பேசி கொண்டு வந்தான். ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும், ஆண்டவரே இதோ உமது அடியேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டு வந்தான். ஆகவே ஆபிரகாமை ஆண்டவர் உருவாக்கினார். விசுவாச மார்க்கத்தாரின் தகப்பனாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை கொஞ்சம் கொஞ்சமாக தன் வாழ்க்கையிலே அவனை உருவாக்கி கொண்டே வந்தான். அதற்கு பின்பு ஈசாக்கு பிறந்தான். அந்த ஈசாக்கு வளர்ந்து வருகிற காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த ஈசாக்கை நீ பலி செலுத்த என்று சொன்னார். அப்படி ஆண்டவர் சொல்லும் போது அவன் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு வார்த்தையும் அவன் திரும்ப சொல்லாமல், தன் மகனாக ஈசாக்கை பலி செலுத்த என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவன் செய்தான்.
உடனடியாக செய்தான். அடுத்த நாள் அதிகாலம் எழுந்து புறப்பட்டான். ஆண்டவரிடத்துல எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் மகனை பலியா கேட்கறீங்க? இந்த மகன் மூலமா தான் சந்ததி விளங்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே அவன் கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இந்த ஈசாக்கை பலி செலுத்தினாலும் மீண்டும் அவனை உயிரோட தருவார் என்று சொல்லி அவன் நம்பி இருந்தான். அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தபடினாலதான் அவன் பலி செலுத்த போனான். அந்த ஆழமான விசுவாசம் நாளுக்கு நாள் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, அவனுடைய உத்தமத்தை விட்டுவிடவில்லை. ஆரம்பத்தில் எப்படி கீழ்ப்படிந்தானோ அதே போலதான் அந்த 100-120 வயது இருக்கும். ஒருவேளை ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது அப்போதும் அதே கீழ்ப்படுதல் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் உருவாக்குகிற விதத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தபடினாலே அந்த ஆபிரகாமை சரியாக ஆண்டவர் உருவாக்கி விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனாக்கினார். விசுவாசம் என்று சொன்னாலே வேதத்திலே ஆபிரகாம் தான் நம்முடைய மனதுக்குள்ளே வரும். அந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசத்தோடு பின்பற்றினான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் விசுவாசித்தான். ஆண்டவர் சொல்லுவார், பார் வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகள் என்ன கூடுமானால் எண்ணு, இது போல அவன் சந்ததி இருக்கும். ஆனா அவனுக்கு அந்த ஈசாக்கு இன்னும் பிறக்கல. அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சாராய் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றதை நம்பினான். ஆண்டவர் சொன்னார், கடற்கரை மணலை பார், அதை என்ன கூடுமானால் எண்ணு, அதை போல அவன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். அதையும் நம்பினான். இதெல்லாம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனா அதையும் அவன் நம்பினான். எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்கல. என்னடா எனக்கு இன்னும் ஒரு குழந்தைய பிறக்கலையே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மகன் என்ன எனக்கு கிடைக்கலையே, வயதாகி கொண்டிருக்கிறதே, எப்படி இது நடக்கும் என்று அவன் அதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றது அப்படியே விசுவாசித்தான். ஆக விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் அந்த ஆபிரகாமை உருவாக்கினார். இந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மை உருவாக்குவதற்கு ஆபிரகாமை போல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னால் அதை விசுவாசிக்கும்படியான அந்த மனப்போக்கம் நமக்கு இருக்குமானால் நம்மையும் கர்த்தர் அவர் நினைக்கிறபடி உருவாக்க முடியும். யோசேப்பை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான். யோசேப்புடைய கடைசி பகுதி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் கடைசியாக யோசேப்பு குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அதுலதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த யோசேப்பை பார்க்கும்போது அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தன் சகோதரர்களை அவன் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆனா இந்த நிலைமைக்கு யோசேப்பு வருவதற்கு அவன் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தான். 17 வயது இருக்கும் போது அவன் சகோதரரோடு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் 2 சொப்பனங்களை பார்க்கிறான். அந்த சொப்பனங்களின் அர்த்தத்தை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தம், அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தாய் தகப்பன் எல்லாம் அவனை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இதை கேட்ட உடனே அவனுடைய சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த கோபம் உண்டானது. நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமா, அது நடக்குமா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால எப்படியாக இந்த யோசேப்பை கொலை செய்து விட வேண்டும், எப்படி அவனுடைய சொப்பனம் நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட பார்வோனுடைய சமூகத்தில் இருக்கும் போது யோசேப்புக்கு 30 வயது. 12 ஆண்டுகள்
அவனை கர்த்தர் உருவாக்கினார். 12 ஆண்டுகளாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். எத்தனையோ பாடுகளை அவன் தன் வாழ்க்கையில சகித்தான். எத்தனையோ துன்பங்களை சகித்தான். அவன் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள். அவனே சொல்லுகிற இதெல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிலைமைக்கு அவன் வருவதற்கு அவன் எத்தனை பாடுகளை சகித்து வந்தான். 105ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனத்தினாலே அவனை புடமிட்டுக் கொண்டிருந்தார். அவனை உருவாக்கி கொண்டிருந்தார். யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு அதிகாரியாக மாற வேண்டுமானால் அவன் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. அவன் அந்த கானான் தேசத்திலே இருந்திருந்தால் எகிப்துக்கு அதிகாரியாய் மாறியிருக்க முடியாது. அவனுடைய சகோதரன் அவனுக்கு தீமை செய்தாலும் அதெல்லாம் அவனை ஆண்டவர் உருவாக்கின வழிகள், பாதைகள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பாருங்க, ஒரு எகிப்து ராஜா எகிப்துக்கு அதிகாரியை மாற்றுவதற்கு யோசேப்பை எந்த வழியெல்லாம் நடத்திட்டு வந்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு அவன் யோசிச்சிருக்கலாம். அவனுக்கு தெரியாம இருந்தாலும் கர்த்தர் அவனை சரியான வழியில நடத்தினார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் உருவாக்கப்படும் பொழுது சில நேரத்தில் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தேவன் அதை எல்லாம் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்கும்படிக்காக தேவன் அதையெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு போல ஆண்டவர் உருவாக்கப்படும் பொழுது நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அங்க எந்த இடத்துலயும் யோசேப்பு ஆண்டவரை மறுதலிக்கல, ஆண்டவர்கிட்ட விலகி ஓடல, பாவம் செய்யல. சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் அவன் தன் வாழ்க்கையை காத்து கொண்டான். குழியில அவனை தூக்கி போட்ட பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டான். அவனை அடிமையாக விற்று தன் சகோதரர்கள் அடிமையாக விற்ற போதும் அதையும் ஏற்றுக்கொண்டான். அங்கு சென்று அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த வேலையை அவன் ஒழுங்கா செஞ்சிட்டு இருந்தான். நம்மளே அடிமையா வந்திருக்கோம், இதை ஏமாத்து வேலை செய்யலாம்னு நினைக்கல, அந்த வேலையை உண்மையா செஞ்சான். அதை பார்த்து அந்த போத்திபார் அவனை வீட்டுக்கே அதிகாரியா மாத்தினான். இப்போ நல்ல ஒரு வீட்டுக்கே அதிகாரி என்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அவன் இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சோதனை வருது அந்த போத்திபாருடைய மனைவின் மூலமாக. அந்த சோதனையிலும் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டான். அதனால் என்ன கிடைத்தது? சிறைச்சாலை கிடைத்தது. பாவம் செய்யாததுனால சிறைச்சாலை. செய்திருந்தா அந்த வீட்டுல ராஜாவை போல இருந்திருக்கலாம். சிறைச்சாலையும் அவன் ஏற்றுக்கொண்டான். அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். எந்த தப்பு செய்யாம சிறைச்சாலையில் இருந்தா அவனுக்காக வாதாட யாரும் இல்லை. அவன் இங்க இருக்கிறான்னு சொல்லி அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது, சகோதரர்களுக்கும் சரியா தெரியல, அவங்க விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் எனக்கு கதை என்னாச்சு அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அவங்க சொப்பனம் நடக்காம இருந்தா சரி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திடீரென்று ஒரு நாள் பார்வோனிடத்திலிருந்து அழைப்பு குரல் வருகிறது. தீவிரமாக இவனை கொண்டு போகிறார்கள், பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அவனுக்கு வயது 30. 12 வருடமாக
பல பாடுகளை, பல வேதனைகளை, பல இன்னல்களை அவன் சகித்தான். ஆனா கர்த்தர் அவனை ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவன் சொன்னது போல வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, வெகு ஜனங்களை காப்பாற்றும்படிக்காக தேவன் அவனை உருவாக்கினார். அவன் மூலமாய் பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டானது. அவன் குடும்பத்தார் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து அத்தனை மனிதர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். எகிப்து தேசத்தை சுற்றிலிருந்த ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வளோ பெரிய ஜீவ ரட்சணை செய்யும்படிக்காக அவன் சொல்லுகிறான் அந்த அதிகாரத்திலே, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்காக. இல்லைன்னா அத்தனை ஜனங்களும் பஞ்சத்தில் அழிந்திருப்பாங்க. யோசேப்பை கர்த்தர் உருவாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, உருவாக்கப்படுதல் என்று சொல்வது கடினமான காரியம்தான். எந்த ஒரு பொருளும் உருவாக்கப்படும் பொழுது அந்த உருவாக்குற அந்த இடத்துக்கு நீங்க போங்க, அந்த ஃபேக்டரிக்கு போங்க. அந்த உருவாக்கப்படுற இடத்துல ஒரு கார் இருக்குன்னு சொன்னா அது பார்க்கறதுக்கு ஷோரூம்ல அழகா இருக்கும். ஆனா அது ஃபேக்டரிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் செய்வதற்கு அவ்வளவு பிரயாசம் எடுக்கப்படுகிறது. மிகுந்த பிரயாசப்பட்டுதான் பல காரியங்கள் அந்த பொருட்கள் மேல பட்டுதான் அது பார்க்கறதுக்கு அழகா வரும். உருவாக்கப்படுதல் என்று சொல்வது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது, அது கடினமாக இருக்கும். ஆனா உருவாக்கப்பட்ட பின்பு அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். உங்க வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிற காலம் உங்களுக்கு கடினமான காலமாய் தோன்றும். ஆனா உருவாக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே தேவன் நம்மை உருவாக்கும்படியாக யோசேப்பை போல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் உருவாக்கும் பொழுது யோசேப்பை போல ஆண்டவருக்கென்று உண்மையாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் யோசேப்பை உருவாக்கினார். இன்னும் வேதத்திலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். எண்ணாகமத்திலே மோசே குறித்து நாம் இப்படிதான் பார்க்கிறோம். ஆனால் யாத்திராகமத்தை கடந்து வரும்போது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, எண்ணாகமத்தில் வாசித்தோம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஆனா மோசேயின் ஆரம்ப காலத்தை பார்க்கும்போது அவ்வளவு அவனுக்குள்ள கோபமும் ஒரு முற்கோபம் அவனுக்குள்ள இருந்தது. எதையும் யோசிக்கல. எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்தான். தன் சகோதரரை அடிக்கிறத அவனால் தாங்க முடியல. உடனடியாக அங்குமிங்கு பார்த்தான், யாரும் இல்லை. அவனை வெட்டி கொலை செய்து உடனே அடக்க ஆராதனையும் பண்ணிட்டான். மணலில புதைத்துட்டான். முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ஒரு வேகமாயிருந்த, அவ்வளவு ஒரு கோபம் அதிகமாயிருந்த அந்த மோசேய கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனா ஒரு மனுஷனா அவர் உருவாக்கினார். மோசே இப்படி உருவாக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. 40வது வயதிலே அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் யுத்த பயிற்சிகளை பெற்றிருந்தான். எல்லா ஞானத்திலும் கற்றிருந்தான். சகல கலைகளையும் கற்றிருந்தான். அவனுக்குள்ளே அவ்வளவு ஒரு வேகம் இருந்தது. ராஜகுமாரனாய் வளர்க்கப்பட்டான். ஆனா இந்த 40 வயதிலே இந்த கொலை செஞ்சு அதுக்கு பயந்து அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். அங்கே வேறு வழி இல்லாமல் தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்.
அந்த 40 வருஷமாக அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த 40 வருஷத்துல அவனுடைய அந்த மிஞ்சும் கோபம் அடக்கப்பட்டது. சாதாரணமான ஒரு சாந்த குணம் இல்லை, பூமியிலே அவனை போல ஒருவன் இல்லை, அவ்வளவு சாந்த குணம் அவனுக்கு இருந்தது. அப்படி இருந்தாதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடியும். ஏனென்றால் அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அந்த ஜனங்கள் மிகுந்த மூர்க்க குணமுள்ள ஜனங்கள். இந்த மோசேயை எத்தனையோ முறை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை கோபம் மூட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான ஜனங்களை நடத்துவதற்கு இந்த அளவுக்கு சாந்த குணம் இருந்தாதான் அவங்களை நடத்த முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல அந்த மூர்க்க குணம் இருந்திருந்தா மோசேயே ஒவ்வொருத்தரையா வெட்டி கொலை செஞ்சிருப்பான். ஒரு இடத்துல ஆண்டவர், இந்த ஜனத்தை நான் அழித்து உன்னை ஒரு ஜாதியாக்குகிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஆண்டவர் கோபம் மூட்டினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் மோசே, ஆண்டவரே அப்படி செய்ய வேண்டாம், நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஜனங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும்படிக்காக, ஆண்டவருடைய கோபம் நீக்கப்படும்படிக்காக மீண்டும் 40 நாள் அவன் புசியாமலும் குடியாமலும் மலைக்கு ஏறி போய் ஆண்டவரோடு மன்றாடி அவர்களுக்கு மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான், அவர்களுக்கு விடுதலை பெற்றுக்கொண்டான். ஆகவே அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குணாதிசயம் மிகவும் வித்தியாசமாய் மாறிவிட்டது. கர்த்தர் அந்த மோசேயை உருவாக்கினார். 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போது, ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், ஒரு ஆடு என்ன செய்யும், அந்த பக்கமா போகும். அந்த ஆடை இங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள இன்னொரு ஆடு இன்னொரு பக்கமா ஓடும். இதை பிடிச்சி சேர்க்கறதுக்குள்ள இன்னொரு ஆடு இன்னொரு பக்கம். அப்ப அத்தனை பெரிய ஒரு மந்தையை நடத்தும் போது எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு கவனம் வேணும், அன்பா இருக்கணும். ஆடு அங்க ஓடுது இங்க ஓடுதுன்னு சொல்லி உடனுக்குடன் அடிச்சா எல்லா ஆடும் காலை உடைஞ்சு போயிடும். அப்புறம் அந்த ஆடுகள்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஆகவே அந்த ஆடு மேய்க்கிற அந்த 40 வருஷ அனுபவம் அவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பதற்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் அவனை மாற்றுவதற்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக நடத்தும்படிக்காக கர்த்தர் இந்த மோசேயை உருவாக்கினார். எத்தனையோ மனிதர்கள் இருந்தும் ஆண்டவர் இந்த மோசேயை தான் உருவாக்கி முச்செடியின் மூலமாய் அவன் முச்செடியிலே தோன்றி அவனோடு பேசி அவனை அழைத்து எகிப்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். இந்த வனாந்திர யாத்திரை, யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம் இதெல்லாம் வாசிக்கும் போது ஜனங்களுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். அவங்க எவ்வளவோ கலகம் பண்ணாங்க எத்தனையோ இடத்துல. ஆனால் இந்த மோசே பொறுமையாய் அவரை நடத்தி வந்தான். ஒரே ஒரு இடத்துல தான் மோசே கோபப்பட்டு கண்மலை அடித்தான். அவனை ஜனங்கள் அந்த அளவுக்கு விசனப்படுத்தினார்கள், வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு சாந்த குணம் உள்ள மோசே, கர்த்தர் அவனை அவ்வளவு அழகாக உருவாக்கினார். இன்று பரம கானானை சந்திக்கும்படியாக நாம் வாஞ்சையோடு இருக்கிறோம். நாம் பரம கானானுக்குள்ளே போக வேண்டுமானால் நாமும் உருவாக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாற வேண்டும். இந்த குணாதிசயத்திலே நம்ம போனா பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடம் இல்லை. பரலோக ராஜ்யமும் கெட்டு போயிடும். ஆகவே பரலோக ராஜ்யம் வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் நினைக்கிற நாம் அதற்கு முன்பாக அதற்கு ஏற்ற விதத்திலே இந்த பூமியிலே நாம் உருவாக்கப்படுகிறோம். நாம் உருவாக்கப்பட வேண்டும். நாம் தேவனால் உருவாக்கப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு சில வருடங்கள் ஆகலாம். ஆயத்தம் என்பது ஒரே நாளில் வந்து விடுவதல்ல. பரிசுத்தம் என்பது ஒரே நாளில் வந்து விடுவதல்ல. தேவன் நம்மை உருவாக்கும்படியாக அர்ப்பணித்தால் மட்டுமே நாம் உருவாக முடியும். இந்த மோசே கர்த்தர் அந்த வனாந்திர
அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மோசே இப்போ வனாந்தரத்தில் வெயிலையும் மழையிலையும் ஆடுகளோடு ஆடாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கற்ற கலைகள் எல்லாம் மறந்தது. எல்லா ஞானத்திலும் சிறந்து விளங்கினான். சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தான். ஏனென்றால் அவன் அடுத்து வரப்போகிற ராஜா. ஆகவே அதற்கு ஏற்றபடி அந்த நாட்களில் எகிப்து தான் வல்லரசு நாடு, எகிப்து தான் நாகரிகம் நிறைந்த நாடு. ஆகவே அந்த தேசத்துக்கு ஒரு அதிகாரியாய் மாற வேண்டியவன் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினான். ஆனா இப்போ கர்த்தர் அவனை சந்திக்கும் போது சொல்லுகிறான், நான் மந்த நாவுள்ளவன், நான் திக்கு வாயன் என்று சொல்லுகிறான். 40 வருஷத்துல அவன் கற்றதெல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அவனுக்குள்ளே நிலைத்திருந்தது. அவன் எகிப்திலே கற்றது ஒன்றும் ஜனங்களை நடத்துவதற்கு உபயோகப்படாது. கர்த்தர் இந்த 40 வருஷத்துல அனுபவ ரீதி அவனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் அவனுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். பாருங்க, நம்மையும் கர்த்தர் உருவாக்க நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை பசியினால் வருந்த விட்டார். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்தார்கள். இதெல்லாம் எதற்காக? எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நடத்துவார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்வதற்காக இந்த ஜனங்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதில் சிலர் உணர்ந்து கொண்டார்கள், சிலர் கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினவர்கள் யாரும் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷ காலம் உருவாக்கினார். அந்த ஜனங்களை நடத்துவதற்கு அதற்கு முன்பு 40 வருஷ காலம் மோசே உருவாக்கப்பட்டான். அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தர யாத்திரையிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை பார்த்தார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய மகிமையை பார்த்தார்கள். இதெல்லாம் பின்வரும் சந்ததிக்கு அவர்கள் சொல்வதற்காக தேவன் எங்களை இப்படியா நடத்தினார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிரித்தார். எங்கள் வஸ்திரங்கள் பழசா போகல, 40 வருஷமா எங்க பாதரட்சியெல்லாம் தேய்ந்து போகல. இதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக அவர்களை கர்த்தர் உருவாக்கி நடத்தி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து கானான் தேசத்துல போறதுக்கு சில நாட்கள் பிரயாணம் தான் தேவைப்படும். ஆனா 40 வருஷம் பிரயாணம் செய்துதான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. நாம் சரியாக உருவாக்கப்படும் வரைக்கும் அந்த காலம் நீடித்துக் கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய கரத்திலே நாம் சரியாக நம்ம ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மை எளிதாக வணைந்து விடுவார். நாம் கீழ்ப்படியாமை காண்பிக்கும் பொழுது இன்னும் காலதாமதமாகும். ஆகவே ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்க நினைக்கிறாரோ அப்படி நம்மை உருவாக்கும்படியாக, அந்த யெகோவா ஓசேனு நம்மை எப்படி உருவாக்க நினைக்கிறாரோ அப்படி உருவாக்கும்படியாக நம் வாழ்க்கையை நாம் முழுமையா அர்ப்பணிக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 78வது சங்கீதம் 70, 71 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோவையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார்.
தாவீது தன்னுடைய வாலிப வயதிலே, சிறு வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்த மாதத்திலே அல்லது அடுத்த வருடத்திலே அவன் ராஜாவாய் மாறிவிடவில்லை. அவன் ராஜாவாய் மாறுவதற்கு அநேக ஆண்டுகள் உருவாக்கப்பட வேண்டி இருந்தது. தாவீதின் வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் அநேக அலைச்சல்கள். வீட்டில் தங்கி இருக்க முடியல, நாட்டில் தங்க முடியல, ஊரில் தங்க முடியல. சவுல் அவனை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். தாவீது எங்க போனால் அவனை தேடி வருவான். சவுல் தன் படையாட்களோடு, படை வீரர்களோடு. தாவீதுக்கு நிம்மதியே இல்லை, அலைச்சல். அவன் சொல்லுகிறான், இரவு முழுவதும் என் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா அவன் ராஜாவா சீக்கிரமா மாறிட்டான். அவன் ராஜாவாவதற்கும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கும் இடையில் இருந்த அந்த வருடங்கள் கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஆகவேதான் தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறான். ஆமீன். ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் அவனை உருவாக்கினார். யுத்தம் செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார், தகுதிப்படுத்தினார். உருவாக்கப்படுதல் என்று சொல்வது முதலாவது சொன்னது போல கடினமான காரியம். ஆனால் உருவாக்கப்பட்ட பின்பு அதில் கிடைக்கிற மேன்மை மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனையோ பாடுகளை சகித்தான். கர்த்தர் தாவீதை ஒரு நல்ல வீரனாக, நல்ல ஒரு ராஜாவாக, நல்ல ஒரு தலைவனாக, நல்ல ஒரு மேய்ப்பனாக அவனை உருவாக்கினான். இந்த நாட்களெல்லாம் அநேக பாடல்களை அவன் பாடினான், அநேக சங்கீதங்களை பாடினான், அநேக தீர்க்க தரிசனங்களை கூட சொல்லி இருக்கிறான் அவனுடைய சங்கீதங்களிலே. தாவீது இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது அவன் தீர்க்கதரிசியை போல காணப்பட்டான். தாவீது கர்த்தருடைய தாசனாக, கர்த்தருடைய நண்பனாக, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தர் அவனை உருவாக்கினார். கர்த்தர் அவனை உருவாக்கும்படியாக அவனும் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அவன் இழந்து போகவில்லை. சவுல் இழந்து போனான், ஆனால் தாவீது இழந்து போகல. கர்த்தர் தாவீதை உருவாக்கி கொண்டிருந்தார். உருவாக்கப்படும் நாட்கள் அவனுக்கு அங்கலாய்ப்பாயிருந்தது. ஆனா உருவாக்கப்பட்ட பின்பு அவன் ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே வந்து பிறந்தார். இன்னும் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆளுகை செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அளவுக்கு தாவீது உருவாக்கப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில வருகிற அலைச்சல்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை பார்த்து, எதிர்ப்புகளை பார்த்து, வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்து நீ சோர்ந்து போகிறாயோ? இல்லை, தேவன் உன்னை உருவாக்கி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை அமரச் செய்யும்படிக்காக உனக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள். பின்வாங்கி போவையானால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே சொல்லுகிறார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில்
மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மோசே, தாவீது என்பவர்கள், யோசேப்பு, இவள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறவர்களா இருந்தவர்களை ராஜாவாய் மாற்றினார் பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவரோடு இருந்த சீசர்களை சிலர் மீன் பிடிக்கிறவர்களா இருந்தார்கள், சில வேறு வேறு வேலைகளை செய்தார்கள். இங்கே சொல்லுகிறார், மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து, இனிமேல் உங்களை நான் என்ன செய்கிறேன், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குகிறேன். இதுவரைக்கும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை இப்பொழுது மனுஷரை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் உருவாக்கினார். இயேசுவோடு இருந்த அந்த 3.5 ஆண்டுகளும் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். மனுஷரை பிடிக்கும்படியாக அவர்களை உருவாக்கினார். அவர்களுக்கு அநேக காரியங்கள் உபதேசித்தார். அநேக ஆழமான சத்தியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். மனுஷரை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை உருவாக்கினார். ஆகவே பேதுரு செய்த பிரசங்கத்திலே 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பவுலுடைய ஊழியத்திலே 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏராளமான சபைகள் உருவானது. அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையிலே. காரணம், கர்த்தர் அவர்களை உருவாக்கினார். அவர்கள் உருவாக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆனா அந்த 12 பேர்ல ஒருத்தன் இருந்தான், யூதாஸ் காரியோத். எல்லாரையும் போலதான் அவனையும் உருவாக்கினார். ஆனா அவன் சரியா உருவாக்கப்பட தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய உள்ளம் சரியானதாக இல்லை. அதனால மற்றவர்களை போல அவனை உருவாக்க முடியல. 11 பேரும் சரியாக உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த யூதாஸ் காரியோத் மட்டும் அவன் தவறி போனான். இன்று ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். ஆனா அவர் நினைக்கிறபடி நம்மை உருவாக்குவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நினைக்கிறபடி நம்மை உருவாக்குவார். எல்லாரையும் ஒரே போல அவர் வைக்கிறவர் அல்ல. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே வழிநடத்துகிறவர். ஒவ்வொரு பொசிஷன்ல ஒவ்வொரு வைக்க விரும்புகிறவர். அதற்கு ஏற்றபடி அவர் உருவாக்குகிற தெய்வம். அவர் குயவன். நாம் அவருடைய கையிலே களிமண்ணை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் எதிர்த்து பேசவோ கேள்வி கேட்பதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி கேட்டா அவருடைய கையிலே கெட்டு போகும். அவர் நம்மை நல்ல விதத்தில் உருவாக்க முடியாது. அவர் கனமுள்ள பாத்திரமாய் நம்மை உருவாக்கும்படிக்காக நம்முடைய வாழ்க்கையிலே தருகிற எல்லா காரியங்களையும் அனுபவிக்க வேண்டும். பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும். பின்வாங்கி போனால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற யெகோவா ஓசேனு, அவர் உருவாக்குகிற கர்த்தர். நம்மை அவர் உருவாக்க விரும்புகிறார். அவருடைய சித்தம் போல உருவாக்க விரும்புகிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போமா? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் வாசிக்கும் போது, ஆண்டவர் பவுலை சந்திக்கும் போது அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவன் கேட்டான். அந்த நேரத்திலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு உடனடியாக அவன் ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். தேவ சித்தத்துக்கு முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அவனை கர்த்தர் சரியாக உருவாக்கினார். அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் என்ன செய்வான் என்று சொல்லி அவனை சந்திக்க வந்த அந்த சீசனுக்கு ஆண்டவர் சொன்னார். 16ஆம் வசனத்தில் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். 15ஆம் வசனத்திலே அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான்.
அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் உருவாக்கினார். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையா இருந்தவனை சந்தித்த உடனே அவன் அர்ப்பணித்த, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பு இந்த நாளில் தேவை. அர்ப்பணித்தால் தான் உருவாக்க முடியும். கர்த்தர் அந்த பவுலை ஒரு சிறந்த அப்போஸ்தலனாக, சிறந்த ஒரு ஊழியக்காரனாக, சிறந்த ஒரு தேவ மனிதனாக உருவாக்கினார். ஆகவே தான் அவன் மூலமாய் அநேக தேவ வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஏகோவா ஓசேனு, நம்மை உருவாக்குகிற கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, மோசேயை போல, தாவீதை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல உருவாக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நீ எந்த பாதையில் நடத்தினால் நடப்பேன். ஆண்டவரே, என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேப்பா. என்னை நடத்தும், என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க அப்பா. அப்பா, நீர் காட்டுகிற எந்த பாதையில் நான் நடப்பேன். உருவாக்கப்படுதல் என்பது அது ஒரு கடினமான அனுபவம். ஆனா அது முடிந்த பின்பு அது நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உத்தரவு அதிகமான கனமகிமையை கொண்டு வரும், நித்திய கனமகிமையை கொண்டு வரும். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில கொஞ்ச நாள் பாடு, தாவீது வாழ்க்கையில கொஞ்ச நாள் பாடு, மோசே வாழ்க்கையில கொஞ்ச நாள் பாடு. ஆனா பின்பு இருந்த மகிமை எவ்வளவு அருமையான மகிமை. அவள் எல்லாரும் வேதத்திலே, வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டவர்கள். உருவாக்குகிற கர்த்தர் யெகோவா ஓசேனு இன்று உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார், உங்களுக்கு அருகில் வந்திருக்கிறார். நாம் உண்மையாய் உருவாக்கப்பட அர்ப்பணித்திருக்கிறோமா, அல்லது பல நேரம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போனோமா? என்னால் அதை சகிக்க முடியல, என்னால தாங்க முடியல, இந்த வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோமா? உருவாக்கப்பட அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை உருவாக்குகிறவர்களுடைய வார்த்தையினாலே. ஆமென், 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 ஆமென். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று யோசேப்பை குறித்து நாம் வாசித்தோம். சங்கிலிகளால் கட்டப்பட்டான், இரும்புக்குள் அடைக்கப்பட்டான், எல்லாம் அவனை உருவாக்கத்தான். கடைசியில் எத்தனையோ திரளான ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய இரட்சகனாய் மாறி. நல்லவன், 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 நல்லவன். உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில்
களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகையை நாம் சந்திக்க வேண்டும். அவரோடு கூட வாழ வேண்டுமானால், அந்த பரம கானானுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டுமானால், நாம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய குணாதிசயங்கள், மோசேயின் குணாதிசயங்கள் எப்படி மாற்றப்பட்டதோ அது போல மாற்றப்பட வேண்டியது அவசியம். நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்முடைய குணாதிசயங்களை உருவாக்க விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை ஒரு மகிமையான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார், கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த உருவாக்குகிற கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க, ஓய்வின்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க உருவாக்குமே, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உடைய கருத்துல தருகிறப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு களிமண்ணை போல நான் தருகிறேன். என்னை வணைந்தருளும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும்.